வணக்கம் நண்பர்களே. பணத்தைப் பற்றிய முழு பார்வை. அதை எவ்வாறு நாம் நம் வசம் படுத்த முடியும். பணக்காரர்கள் மட்டும் தெரிந்த பண ரகசியங்கள். வாழ்க்கையை மாற்றும் பணம் சார்ந்த கொள்கைகள். பணம் என்பது வெறும் காகிதத் துண்டோ வங்கிக் கணக்கில் காணப்படும் எண்களோ அல்ல. அது ஒரு மனிதனின் உழைப்பு, நேரம், திறமை, ஒழுக்கம், பொறுமை, சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றின் மதிப்பாகும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் செலவிடும் ஒவ்வொரு மணிநேரமும். அவர் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு திறனும். அவர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் இறுதியில் பணத்தின் வடிவில் மதிப்பிடப்படுகிறது. எனவே பணத்தை மதிப்பது என்பது வெறும் பணத்தை மட்டுமே மதிப்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையையும் உழைப்பையும் நேரத்தையும் மதிப்பதாகும். இன்றைய உலகில் பணம் வாழ்க்கையின் இன்றியமையாத ஒரு கருவியாக மாறியுள்ளது. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து. தொழில்நுட்ப வசதிகள் என மனிதனின் அன்றாட தேவைகள் அனைத்தும் பணத்தைச் சுற்றியே இயங்குகின்றன. பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது மிகவும் கடினமாகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் பணமே வாழ்க்கையின் இறுதி இலக்கு அல்ல என்பதையும் மறந்துவிடக் கூடாது. பணம் என்பது ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்க உதவும் கருவி மட்டுமே. அந்த கருவியை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. பலர் அதிக வருமானம் கிடைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வரலாற்றைப் பார்த்தால் கோடிக்கணக்கில் சம்பாதித்தும் பின்னர் அனைத்தையும் இழந்தவர்கள் ஏராளம். காரணம், அவர்கள் பணத்தை சம்பாதிக்கும் திறனை வளர்த்திருந்தாலும் அதை நிர்வகிக்கும் திறனை வளர்த்திருக்கவில்லை. மறுபுறம் மிக குறைந்த வருமானத்தில் தொடங்கி சிக்கனமாக வாழ்ந்து. திட்டமிட்டு சேமித்து புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து. காலப்போக்கில் மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கியவர்களும் ஏராளம். இதன் மூலம் ஒரு உண்மை தெளிவாகிறது. ஒரு மனிதனின் செல்வத்தை நிர்ணயிப்பது அவரது வருமானம் அல்ல. அவர் கொண்டிருக்கும் நிதி ஒழுக்கமும் நிதி அறிவும்தான். நமது சமூகத்தில் சிறு வயதிலிருந்தே கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு போன்ற பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஆனால் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான பண நிர்வாகம். சேமிப்பு, முதலீடு, வரவு செலவு திட்டமிடல். கடன் மேலாண்மை, காப்பீடு, வரி திட்டமிடல் போன்ற நிதி அறிவு பெரும்பாலும் கற்பிக்கப்படுவதில்லை. அதன் விளைவாக நல்ல கல்வி பெற்றவர்களுக்கு கூட பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தெரியாமல் பல தவறுகளைச் செய்கிறார்கள். இந்த குறையை சரிசெய்வதற்கு நிதி கல்வி மிகவும் அவசியமாகிறது. பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை என்றால். அதை பாதுகாப்பது இன்னொரு திறமை. அதை பெருக்குவது அதைவிட உயர்ந்த திறமை. இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தால்தான் ஒரு மனிதன் உண்மையான பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். அதிக வருமானம் இருந்தும் தொடர்ந்து கடனில் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். குறைந்த வருமானம் இருந்தும் மனநிம்மதியுடனும் நிதி பாதுகாப்புடனும் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் வருமானத்தில் உள்ள வித்தியாசம் அல்ல. பணத்தைப் பற்றிய அவர்களின் சிந்தனையில் உள்ள வித்தியாசமாகும். பொருளாதார சுதந்திரம் என்பது அளவற்ற செல்வத்தை வைத்திருப்பதல்ல. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும். எதிர்காலத்தை பாதுகாக்கவும். குடும்பத்திற்கு நம்பிக்கையான வாழ்க்கையை உருவாக்கவும். பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படாமல் இருப்பதுமே உண்மையான பொருளாதார சுதந்திரமாகும். இந்த சுதந்திரத்தை ஒரே நாளில் அடைய முடியாது. அது சிறிய சிறிய நல்ல பழக்கங்களின் கூட்டுத்தொகையாக உருவாகிறது. ஒவ்வொரு மாதமும் சிறிதளவு சேமிப்பது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது. அவசரகால நிதியை உருவாக்குவது. புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது. தொடர்ந்து புதிய நிதி அறிவை கற்றுக்கொள்வது போன்ற பழக்கங்களே காலப்போக்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இன்றைய உலகில் சமூக ஊடகங்கள் மற்றும் விளம்பரங்கள் தொடர்ந்து அதிகமாக வாங்கவும். உடனடி ஆசைகளை நிறைவேற்றவும் மனிதர்களை தூண்டுகின்றன. தேவையில்லாத பொருட்களையும் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. இதன் விளைவாக பலர் தங்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்து கடன் சுமையில் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த சூழலில் நிதி ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியமான வாழ்க்கை திறனாக மாறியுள்ளது. பணத்தை சம்பாதிப்பதற்கும் மேலாக செலவை கட்டுப்படுத்தும் திறனே நீண்டகால செல்வத்தை உருவாக்குகிறது. பணம் தொடர்பான நல்ல முடிவுகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு மாணவர் தனது கல்விக்காக சேமிப்பது முதல். ஒரு இளைஞர் தனது முதல் சம்பளத்தை நிர்வகிப்பது. ஒரு குடும்பம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வது. ஓய்வு பெறும் வயதில் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது வரை. ஒவ்வொரு நிலையிலும் சரியான நிதி முடிவுகள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகின்றன. அதனால் பண நிர்வாகம் என்பது தொழிலதிபர்களுக்கோ அல்லது முதலீட்டாளர்களுக்கோ மட்டுமல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படை வாழ்க்கை திறனாகும். செல்வம் என்பது வெறும் பணத்தின் அளவால் மட்டுமே அளவிடப்படுவதில்லை.
மனநிம்மதி, குடும்ப பாதுகாப்பு, எதிர்கால நம்பிக்கை, சுயமரியாதை, சமூகத்தில் மதிப்பு ஆகிய அனைத்திற்கும் பொருளாதார நிலைத்தன்மை ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. பணம் இல்லாததால் ஏற்படும் மன அழுத்தம் பல குடும்பங்களில் சண்டைகள், உறவு பிரச்சினைகள் மற்றும் வாழ்க்கை தர குறைபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. அதே சமயம் திட்டமிட்ட நிதி வாழ்க்கை மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் சுதந்திரமான முடிவெடுக்கும் திறனையும் வழங்குகிறது. இந்த கட்டுரையில் இடம்பெறும் 10 முக்கிய நிதி கொள்கைகள் வெறும் கோட்பாடுகள் அல்ல. உலகம் முழுவதும் பல தலைமுறைகளாக வெற்றிகரமாக பின்பற்றப்பட்ட நடைமுறை வாழ்க்கை நெறிகளாகும். இவற்றை எந்த வயதிலும் தொடங்கலாம். மாணவர், ஊழியர், தொழில்முனைவோர், இல்லத்தரசி, ஓய்வு பெற்றவர் என யாராக இருந்தாலும் இந்த கொள்கைகள் அனைவருக்கும் பொருந்தும். இவற்றை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினால் நிதி பாதுகாப்பு மட்டுமல்ல, மனநிம்மதியும் தன்னம்பிக்கையும் நிலையான வளமான வாழ்க்கையும் உருவாகும். இந்த நூலில் அடுத்ததாக பார்க்க போகும் ஒவ்வொரு கொள்கையும் உங்கள் வருமானத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும். தேவையற்ற தவறுகளை தவிர்க்கவும், எதிர்காலத்தை பாதுகாக்கவும், நீண்டகால செல்வத்தை உருவாக்கவும் உதவும். இந்த பயணம் பணத்தை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல். வாழ்க்கையை பற்றிய உங்கள் சிந்தனையையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கொள்கையையும் திறந்த மனதுடன் படித்து. அவற்றை அன்றாட வாழ்க்கையில் சிறிது சிறிதாக நடைமுறைப்படுத்த தொடங்குங்கள். காலப்போக்கில் அந்த சிறிய மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். நீண்டகால சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். மனித வாழ்க்கையில் பெரும்பாலான நல்ல விஷயங்கள் ஒரே இரவில் உருவாகுவதில்லை. ஒரு மரம் விதையிலிருந்து வளர பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை அறிவும் அனுபவமும் கொண்ட மனிதராக மாற காலம் தேவைப்படுகிறது. அதுபோலவே செல்வமும் ஒரே நாளில் உருவாகாது. அது சிறிய முயற்சிகள், தொடர்ந்து செய்யப்படும் சேமிப்புகள், புத்திசாலித்தனமான முதலீடுகள் மற்றும் பொறுமையான காத்திருப்பின் விளைவாக உருவாகும். இன்றைய உலகம் உடனடி பலன்களை விரும்பும் மனநிலையை உருவாக்கியுள்ளது. சில நொடிகளில் தகவல் கிடைக்கிறது. சில நிமிடங்களில் பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேர்கின்றன. இந்த வேகமான வாழ்க்கை முறை பண விஷயங்களிலும் உடனடி வெற்றியை எதிர்பார்க்கும் எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. ஆனால் நிதி உலகம் வேறுபட்டது. உண்மையான செல்வம் உருவாக நேரம் தேவைப்படுகிறது. அதற்கு பொறுமை தேவை, ஒழுக்கம் தேவை, நீண்டகால பார்வை தேவை. இதை புரிந்து கொண்டவர்கள்தான் நிலையான நிதி சுதந்திரத்தை அடைகிறார்கள். விரைவில் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசையின் ஆபத்து. சில மாதங்களில் இரட்டிப்பு லாபம். ஒரே வாரத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம். உடனடி வருமானம். இப்படிப்பட்ட கவர்ச்சியான வார்த்தைகள் பலரை ஈர்க்கின்றன. விரைவில் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இயல்பானது. ஆனால் அந்த ஆசையை பயன்படுத்தி பல மோசடிகள் நடைபெறுகின்றன. அதிக லாபம் என்று சொல்லப்படும் பல திட்டங்கள் பின்னர் பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளன. பணம் சம்பாதிப்பதற்கும் செல்வம் உருவாக்குவதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. பணம் வேகமாக வரலாம். ஆனால் நிலையான செல்வம் மெதுவாகத்தான் உருவாகும். செல்வம் ஒரு மரம் போன்றது. ஒரு விவசாயி இன்று விதை போட்டுவிட்டு நாளையே அறுவடை செய்ய முடியாது. அவர் மண்ணை தயார் செய்கிறார், விதை போடுகிறார், தண்ணீர் ஊற்றுகிறார், களை எடுக்கிறார், காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் நல்ல விளைச்சல் கிடைக்கிறது. முதலீடும் இதே கொள்கையை பின்பற்றுகிறது. இன்று சேமித்து நாளை கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஆனால் தொடர்ந்து பல ஆண்டுகள் முதலீடு செய்தால் சிறிய தொகைகள் கூட பெரிய செல்வமாக மாறும். காலத்தின் சக்தி. முதலீட்டில் மிகப்பெரிய நண்பன் பணம் அல்ல, காலம். நீங்கள் முதலீடு செய்யும் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பணத்திற்கு வளர்ச்சிக்கான கூடுதல் வாய்ப்பை அளிக்கிறது. 10 ஆண்டுகள் முதலீடு செய்தவர் பெரும் பலன் 2 ஆண்டுகள் முதலீடு செய்தவரை விட மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அதனால்தான் ஆரம்பத்திலேயே முதலீட்டை தொடங்குவது மிகவும் முக்கியம். சிறிய தொகைகளின் அதிசயம். பலர் என்னிடம் அதிக பணம் இல்லை, எனவே முதலீடு செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். இது ஒரு தவறான எண்ணம். முதலீட்டின் வெற்றியை தீர்மானிப்பது ஆரம்ப தொகை அல்ல, தொடர்ச்சிதான். மாதம் ஒரு சிறிய தொகையை ஒழுங்காக முதலீடு செய்தாலும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அது பெரிய செல்வமாக வளரக்கூடும். சிறிய விதைகள்தான் பெரிய மரங்களாக வளர்கின்றன. கூட்டு வளர்ச்சியின் அற்புதம். முதலீட்டில் கிடைக்கும் வருமானம் மீண்டும் முதலீடு செய்யப்படும் போது அந்த வருமானமும் வளரத் தொடங்கும். இதுவே கூட்டு வளர்ச்சி. முதலில் வளர்ச்சி மெதுவாகத் தோன்றலாம், ஆனால் காலம் செல்லச் செல்ல அதன் வேகம் அதிகரிக்கும். இறுதியில் ஆரம்பத்தில் முதலீடு செய்த தொகையை விட அதன் வளர்ச்சியே அதிகமாக இருக்கும்.
அதனால்தான் பொறுமையாக காத்திருப்பவர்கள் மிகப்பெரிய பலனை பெறுகிறார்கள். பொறுமை ஒரு முதலீட்டு கருவி. பெரும்பாலான முதலீட்டாளர்கள் சந்தை சிறிது குறைந்தாலே பயப்படுகிறார்கள். சிலர் உடனடியாக முதலீட்டை நிறுத்திவிடுகிறார்கள். சிலர் இழப்பில் விற்றுவிடுகிறார்கள். ஆனால் நீண்டகால பார்வை கொண்டவர்கள் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளை இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு உடனடி லாபத்தை விட நீண்டகால வளர்ச்சியே முக்கியம். ஒழுக்கத்தின் சக்தி. முதலீட்டில் அறிவு முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது ஒழுக்கம். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் சேமிப்பது. தொடர்ந்து முதலீடு செய்வது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது. சந்தையின் சத்தங்களை பின்பற்றாமல் இருப்பது. இந்த ஒழுக்கங்களே நீண்டகால வெற்றியின் அடித்தளமாகும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். பேராசையும் பயமும் முதலீட்டின் இரண்டு பெரிய எதிரிகள். சந்தை உயரும்போது பேராசை அதிகரிக்கும். சந்தை குறையும்போது பயம் அதிகரிக்கும். இந்த இரண்டு உணர்ச்சிகளும் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். நல்ல முதலீட்டாளர் தனது முடிவுகளை உணர்ச்சிகளால் அல்ல, திட்டமிடலால் எடுப்பார். தெளிவான இலக்குகளை உருவாக்குங்கள். நீண்டகால சிந்தனை என்பது வெறும் காத்திருப்பது அல்ல. தெளிவான இலக்குகளுடன் செயல்படுவதும் ஆகும். குழந்தைகளின் கல்வி. சொந்த வீடு. ஓய்வூதிய வாழ்க்கை. நிதி சுதந்திரம். இலக்குகள் தெளிவாக இருந்தால் முதலீட்டை பாதியில் நிறுத்தும் வாய்ப்பு குறையும். ஒப்பீட்டை தவிருங்கள். மற்றவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள். அவர்களுடைய முதலீடு எவ்வளவு. அவர்கள் எவ்வளவு லாபம் பெற்றார்கள். இந்த ஒப்பீடுகள் பல நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். ஒவ்வொருவரின் வாழ்க்கை, வருமானம், பொறுப்புகள் மற்றும் இலக்குகள் வேறுபடும். எனவே உங்கள் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உங்கள் இலக்குகளின் அடிப்படையில் முன்னேறுங்கள். தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீண்டகால முதலீட்டு பயணத்தில் சில தவறுகள் நிகழலாம். சில முதலீடுகள் எதிர்பார்த்த பலனை தராமல் போகலாம். அது இயல்பானது. முக்கியமானது அந்த அனுபவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முடிவுகளை மேம்படுத்துவதுதான். ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற்றத்தை மதிப்பிடுங்கள். நீண்டகால சிந்தனை என்பது முதலீட்டை மறந்துவிடுவது அல்ல. அவ்வப்போது உங்கள் இலக்குகளை மதிப்பாய்வு செய்யுங்கள். வருமானம் உயர்ந்தால் முதலீட்டை அதிகரியுங்கள். குடும்ப சூழ்நிலைகள் மாறினால் திட்டங்களை மாற்றுங்கள். ஆனால் அடிக்கடி திட்டத்தை மாற்ற வேண்டாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் திட்டமிடுங்கள். இளம் வயதில் வளர்ச்சியை நோக்கிய முதலீடு முக்கியமாக இருக்கலாம். நடுத்தர வயதில் பாதுகாப்பும் வளர்ச்சியும் சமநிலையாக இருக்க வேண்டும். ஓய்வூதியத்திற்கு அருகில் வந்தால் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். நீண்டகால சிந்தனை என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் கருத்தில் கொண்டு திட்டமிடுவதாகும். நிதி சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம். நீண்டகால சிந்தனையின் இறுதி இலக்கு அதிக பணம் சேர்ப்பது மட்டும் அல்ல. மனநிம்மதியுடன் வாழ்வது. குடும்பத்திற்கு பாதுகாப்பை வழங்குவது. கடனின்றி வாழ்வது. விருப்பமான வேலையை செய்வது. பணத்திற்காக அல்ல, விருப்பத்திற்காக வாழும் நிலையை அடைவது. இதுவே உண்மையான நிதி சுதந்திரம். நீண்டகால சிந்தனை என்பது ஒரு முதலீட்டு உத்தி மட்டுமல்ல. அது வாழ்க்கையை அணுகும் ஒரு முதிர்ச்சியான மனநிலையாகும். விரைவில் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை பலரை தவறான முடிவுகளுக்கும் மோசடிகளுக்கும் தேவையற்ற ஆபத்துகளுக்கும் இட்டுச் செல்கிறது. ஆனால் பொறுமையுடன், ஒழுக்கத்துடன் தொடர்ந்து சிறிய தொகைகளை முதலீடு செய்து காலத்தின் சக்தியை நம்பி செயல்படுபவர்கள் நிலையான செல்வத்தை உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் சிறிய முன்னேற்றத்தை உருவாக்குங்கள். உங்கள் இலக்குகளை தெளிவாக வைத்திருங்கள். சந்தையின் தற்காலிக மாற்றங்களால் மனம் தளராதீர்கள். அறிவுடன் முதலீடு செய்யுங்கள். பொறுமையை உங்கள் நண்பனாகவும் ஒழுக்கத்தை உங்கள் வழிகாட்டியாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரே இரவில் உருவாகும் செல்வம் பெரும்பாலும் நீடிப்பதில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக ஒழுக்கத்துடன் கட்டியெழுப்பப்படும் செல்வம் தலைமுறைகளையும் பாதுகாக்கும். அதுவே நீண்டகால சிந்தனையின் உண்மையான வெற்றி.